பட் என்ன இருந்தாலும் இன்னொருத்தர பாடினது தானே நீங்கள் இப்போது இவங்க வாய்ஸ் வச்சு ரீக்ரியேட் பண்ணுறீங்க. அவங்க பாடின ஃபீல் இல்லை, நீங்கள் அவங்க வாய்ஸையே கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் வருது. அப்படின்னு கேட்குறவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஐ டோன்ட் நோ இன் வாட் ஆஸ்பெக்ட் அவங்க பேசுகிறாங்கன்றது. அப்படி பார்த்தா பவதா அவங்க பாடினது வந்து கேட்டுட்டு வி வேர் டோட்டலி அப்செட் அண்ட் இன் சம் வே ஆஸ் அ ஃபேமிலியாக வி ஆர் ஹாப்பி தட் யூனோ லைக் ஒரு பாட்டு அவங்க வந்து அவங்கள மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணது வந்து அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது. பட் வி ஆல் ஃபெல்ட் தட் ஷீ சிங்ஸ். அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போது, விஜய் சாரோட அந்த வாய்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஃபெல்ட் ஓகே, ஷீ இஸ் வித் அஸ் அண்ட் யா அது சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு விஷயம் தான். பட் கமெண்ட்ஸோடைய அதர் பார்ட் என்னன்றது எனக்கு தெரில. லைக் அப்படி பார்க்க போனால் வந்து எஸ்பிபி சாரோட வாய்ஸோ இல்லை இப்போ நம்ம மலேசியா வாசன் சார் வாய்ஸோ வந்துட்டு இட்ஸ்னா அன்பீட்டபிளான வாய்ஸ் தான். ஒரு பாட்டை நீங்கள் கேட்குறதுனாலையோ இல்லை அந்த மாதிரி பாடுறதுனாலையோ ஐ மீன் அந்த சோலை வந்து ரெஸ்ட் பண்ண விடுங்க அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் தான் ஒரு சோலை போய் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணும். அப்போ நம்ம அவங்க பாடின எந்த பாட்டையுமே கேட்கக்கூடாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. எஸ்பிபி சார் பாடின எஜமான் படத்து ஒரு பாட்டோட வீடியோ வந்துட்டே இருக்கும். ஆலப்போல் வேலப்போல்ல வந்துட்டு சரணம் பாடின அவர் வந்து அவரும் ஒரு ஸ்டேஜுக்கு வரதுக்கு டிலே ஆகிடும். ஒருத்தவங்க ஆல்ரெடி பாடிட்டு இருப்பாங்க. பாட்டை நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து பாடின உடனே அந்த பாட்டே டேக் ஆஃப் ஆகிடும். வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க ஒரு பாட்டை கேட்டால்? கண்ணை மூடிட்டு அந்த பாட்டை கேட்பீங்க. கேட்கும்போது எஸ்பிபி சார் அங்கே வந்தார், பாடினார், இந்த மாதிரி இருந்துச்சு சார். கடைசியில் யூ கெட் டு த ஃபியூனரல், அவரோட ஃபேஸுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ்அப் வச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயோ அவர் போயிட்டாரு, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து பாடுறதுக்கு இங்கே இல்லை. இதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்வியஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சோலை நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். ஏன்னா அவரை பற்றி நம்ம நினைக்கிறோன்றது அர்த்தம். ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது அர்த்தமா இல்லை, விட்டுலாம். இது ஒரு மாதிரி ஹாண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா எஸ் வி ஆர் திங்கிங் அபவுட் ஹிம் அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹிம். ஸோ ஒருத்தரோட பாட்டை கேட்கறதுனாலயோ அதை திரும்ப ரீக்ரியேட் பண்றதுனாலயோ அவங்கள நோன்றதுன்றது அர்த்தம் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ் த்ரூ தேர் வாய்ஸ், அவ்வளோதான். அவங்க பாடிருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றது தான். ஸோ இட்ஸ் நெவர் கம்பேரிட்டிவ்லி வேற யார் பாடினாலுமே அந்த ஃபீல் வராது இல்லையா? ஸோ அதை கேட்கும் போது வி கெட் ஈவன் மோர் லைக் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். அதில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு எனக்கு தெரியல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோ இல்லை கசின்ஸும் சேரும்போது பாட தெரியுதோ தெரியலையோ ஏதோ இஷ்டத்துக்கு பாடுவோம், வைப் பண்ணுவோம், ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி அப்படிங்கிறப்போ கசின்ஸ்லாம் மீட் பண்ணும்போது இந்த பாடுறது, வைப் பண்ணுறது அதெல்லாம் இருக்குமா? எப்படி இருக்கும் அந்த கெட் டுகெதர்? இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஞாபகம் தான் வரும். ஓகே, இது இந்த கான்ட்ராக்டர் நேசமணி அதே தான். ஓகே, அந்த சீக்வன்ஸில் ஒரு ஃப்ரேம் இருக்கும். எப்படின்னா, ஏய் இவனுங்களை வந்து நீ வந்து வேலை செய்யடா, இவனுங்களை நீ பார்த்துக்கடா, ஓகே பாஸ். இவனுங்க வேலை செய்யலைன்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல வாயில் அடிச்சிருவேன், அவனை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றதாண்டா உன் வேலை அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதை நான் வந்து ஒரு கேரக்டரா எங்க ஃபேமிலியில கனெக்ட் பண்ணி. கான்ட்ராக்டர் நேசமணி மட்டும் யாருன்னு சொல்லுங்க. ஐயோ அதை நான் சொல்லிட்டேன்னா பெரிய பிரச்சனை யாரும் எப்பா